பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தலை கறி குழம்பு. கோட் ஹெட்டோட குழம்பு இல்லை கறி எப்படி செய்யறது அப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் தேவையான சின்ன வெங்காயம் இங்கே நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் பேஸ்ட் அரைக்கிறதுக்காக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் தக்காளி எடுத்திருக்கேன். 2 தேங்காய் சில்லு எடுத்திருக்கேன். ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இந்த தலைக்கறி செய்கிறதுக்கு தேங்காவை ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ தேங்காய் பார்த்தோன்னா ரொம்ப நிறையா போட போகிறதில்ல, ஜஸ்ட்டு 2 சில்லு மட்டும் தான் அதில் நான் போட போகிறேன். இதை நான் அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வெங்காயமும் தக்காளியும் இங்கே பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம் இந்த தலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு. ஆக்சுவலாக இந்த தலைக்கறி வந்து என்னோடய மதர் இன் லா தான் செய்ய போகிறாங்க. அவங்களோட கிராண்ட் மதர் வந்து எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அது மாதிரி தான் இந்த தலைக்கறி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோ ஷேக்கியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக அவங்க செஞ்சாங்க, நான் வந்து வீடியோ எடுத்தேன். ஏன்னா அவங்க வந்து செய்கிறது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக டிஷ்ஷெலாம் அவங்க செஞ்சால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்போ பார்க்கலாம். இந்த தலைக்கறி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயத்தை இங்கே வதக்கியாச்சு. சின்ன வெங்காயம் வதங்குற டைமில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு அதை மட்டும் நல்லா இடிச்சிட்டு இந்த வெங்காயத்தோடு சேர்த்தாச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எந்த அளவு போடணும் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு 2 பட்டை, ஒரு 6லேருந்து 7 லவங்கம் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா இடிச்சிட்டு இந்த வெங்காயத்தோடு சேர்த்துருங்க. ப்ளஸ் இப்போ கொஞ்சம் தக்காளியும் நான் அதில் சேர்த்துட்டாங்க. தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் அதில் சேர்த்தாச்சு. இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ தலைக்கறி செய்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு கொஞ்சமாக இதில் இப்போ கல் உப்பு போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து வெங்காயம், தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தலைக்கறியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். தலைக்கறி யூஸ்வலாக கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கஷ்டம்தான். ஆனால் வந்து நீங்கள் கடையில் சொன்னீங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணி தருவாங்க. இருந்தாலும் நீங்கள் வீட்டில் அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது க்ளீன் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 1 or 2 hours ஆச்சு. ஸோ இப்போ வந்து இதில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துருக்காங்க. ஸோ கல் உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா இதில் நான் வந்து வதக்க போகிறோம். ஸோ வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ சின்ன வெங்காயம் இதில் ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதில் சின்ன வெங்காயம் நான் போட்டு இதில் நம்ம வதக்கியிருக்கோம். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது இதில் நான் சேர்த்துட்றேன். ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் கொஞ்சம் நம்ம நிறையா போடணும். ஏன்னா தலைக்கறி யூஸ்வலாக நார்மல் கறியோட கொஞ்சம் வந்து எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கும் அண்ட் வந்து கொழுப்பும் அதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால அந்த வாசனை வராமல் இருக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் தாராளமாக இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் இதில் போடணும். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. ஸோ இப்போ இந்த தலைக்கறி நல்லா வதக்கியாச்சு. இந்த கிரேவியை அதுக்குள்ளே நீங்கள் தலைக்கறியையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கழுவி இங்கே பாருங்கள், தலைக்கறி இப்போ கழுவி நல்லா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க இங்கே. ஸோ இப்போ இந்த கிரேவியோடு சேர்த்து இந்த தலைக்கறியும் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம குக்கரில் இதை வந்து விசில் தான் வைக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம கிரேவி ரெடி பண்ணிவிட்டு குக்கரில் விசில் வச்சோம் அப்படின்னா ஒரு 2லேருந்து 3, இது வந்து பெரிய குக்கர் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு 2 விசில்லையே இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் சின்ன குக்கரில் கொஞ்சம் சின்னதாக கொஞ்சமாக வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 விசில் வர்ற வரைக்கும் அதை நீங்கள் வந்து விசில் வைங்க. இப்போ எல்லா கறியும் இதில் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த தலைக்கறியோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது என்னோடய மதர் இன் லாவோட கிராணி வந்து தட் இஸ் அவங்களோட பாட்டி வந்து செஞ்ச முறையில் தான் இப்போ வந்து நாம் செய்கிறோம். அதனால தான் இதை நான் கிராணி ஸ்டைல்னு போட்டிருக்கேன். இப்போ இந்த தலைக்கறியோடு சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற எல்லா பேஸ்ட்டும் போடணும், மசாலாவும் சேர்க்கணும். ஸோ மசாலாவுக்கு கொஞ்சம் வந்து நான் இதில் கொஞ்சம் நிறையாவே மஞ்சத்தூள் இதில் சேர்க்குறோம். மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் நிறையாவே சேருங்க. அப்போ தான் வந்து இந்த கறி குழம்புல அந்த ஒரு வாசனை நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா கலந்த தூள், சில்லி பவுடர் எல்லாமே சேர்க்குறோம். ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் இதில் வந்து நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கலந்த தூள் சேர்க்க போகிறேன். இப்போ இந்த 2 டேபிள் ஸ்பூன் கலந்த தூள் வந்து இப்போ உங்கள்கிட்ட கலந்த தூள் இல்லை அப்படின்னா அஞ்சரைப்பட்டியில் என்னென்ன ஐட்டம் இருக்கோ எல்லாத்துலேயும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் இதிலோட சேர்த்துருங்க. அப்போ தான் இது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அஞ்சரைப்பட்டியில் என்னென்ன இருக்குன்னா கடுகு, ஜீரகம், சோம்பு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, தனியா எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துட்டிங்க அப்படின்னா அதுதான் கலந்த தூள்.
இப்போ நம்ம எல்லா அரைச்சி வச்ச ஐட்டமையும் இதில் நம்ம சேர்த்துடுறோம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்தாச்சு, வெங்காயம் தக்காளியோட பேஸ்ட்டும் இதில் சேர்த்தாச்சு. எல்லா பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறிக்கிறோம். இப்போ இது வந்து கொஞ்சம் இந்த தலைக்கறி வந்து கொஞ்சம் நம்ம தண்ணியாக வைக்கணும். ரொம்ப திக்காக வச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா எல்லாம் வந்து அந்த குழம்பு தனியாக நம்மளால் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இருக்காது. ஸோ இதை நான் ரைஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றதுனால கொஞ்சம் தண்ணியாக தான் இதை நாங்கள் செய்ய போகிறோம். அதனால் உங்களுக்கு தண்ணி உப்பு காரம் மட்டும் நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்துக்கிட்டாச்சு. ஒரு கப் தண்ணி இதில் நாங்கள் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு இப்போ உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். கொதிச்சதுக்கப்புறம் தான் இதை நம்ம விசில் வைக்க போகிறோம். ஸோ இப்போ உப்பு காரம் நம்ம உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பாருங்கள் கொதிச்சிருச்சு. நல்லா அதை மறுபடியும் கிளறி விட்றாங்க. கிளறி விட்டுட்டு இப்போ இதில் வந்து விசில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் உப்பும் செக் பண்ணிவிட்டு இதில் போட்டிருக்குறோம். ஸோ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் கரெக்டாக போட்டுட்டு விசில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கிறாங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா வாசனை நல்ல ஃப்ளேவர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இதை நல்லா நம்ம கிளறியாச்சு. நம்ம யூஸ்வலாகவே நான்வெஜ் செய்யும்போது கொஞ்சம் நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டாலே வந்து நல்ல ஒரு வாசனையும் நல்ல ஒரு அந்த குழம்புக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரும் அது கொடுக்கும். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு கரெக்டாக 2 விசிலில் இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ப்ளஸ் ப்ரெஷரெல்லாம் போனதுக்கப்புறமா இதை பண்ணணும். ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல வாசனையாகவும் நல்ல ஒரு தம்மாகவும் ஆயிருக்கும். ஸோ இப்போ இதை நான் 2 விசிலில் இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடுறோம். ஒரு 2 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. ஆனாலும் பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது அண்ட் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் ஆயில் எல்லாம் எப்படி வெளியே வந்துருச்சுன்னு. இவ்வளோ ஆயில் நம்ம ஊற்றவே இல்லை. ஆனாலும் அந்த குழம்புல அந்த தலைக்கறியில் இருக்கிற கொழுப்பு ஆயிலே வந்து நல்லா வெளியே வருது. இப்போ இதை கொத்தமல்லி போட்டு கொஞ்சமாக பெப்பர் போட்டு இதை வந்து நீங்கள் வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ கொத்தமல்லி இதில் சேர்த்தாச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சம் காரத்துக்கு வந்து இதில் நான் இன்னும் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துட்றேன். அதனால தான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் வந்து நம்ம கலந்து தூள் சேர்த்தோம். ஸோ பெப்பர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாகவும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ கொத்தமல்லியும் பெப்பரும் சேர்த்துட்டு நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறிடுறாங்க. பாருங்கள் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்குது. இதுதான் உங்களுக்கு சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்மளோட தலைக்கறி குழம்பு இங்கே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் கறியும் நல்லா வெந்துருச்சு. எடுத்து காட்டுறாங்க பாருங்கள். நல்லா வெந்துருச்சு கறி. அதனால இது 2 விசில் இல்லை 3 விசிலில் நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக இறக்கிடலாம். இப்போ இந்த தலைக்கறி குழம்பு சர்வ் பண்ணுறதுக்கு நேரம் வந்தாச்சு. ஸோ செஞ்சு ஒரு 1 hour ஆயிடுச்சு. எப்போயுமே செஞ்ச உடனே நீங்கள் கறி குழம்போ இல்லை எந்த குழம்பு சாப்பிட்டிங்கனாலும் அதோட டேஸ்ட் தெரியாது. கரெக்டாக ஒரு 1 இல்லை 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் சாப்பிட்டீங்க மறுபடியும் கொதிக்க வச்சு அப்படின்னா அப்போ தான் அதோட நல்ல டேஸ்ட் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போ இந்த தலைக்கறி குழம்போட நாங்கள் ரைஸ் இப்போ வந்து நான் ரைஸ் செஞ்சுருக்கேன். ப்ளஸ் கொஞ்சம் சைட் டிஷ்ஷும் செஞ்சுருக்கேன். அதனால தான் தலைக்கறி குழம்பு வந்து கொஞ்சம் தனியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்க அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் கிரேவி ஆயிரும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கிடச்சிரும். ஆனால் திக்னஸ் கிடச்சிச்சின்னா அந்த தலைக்கறி வந்து உங்களுக்கு ஒன்றோட ஒன்று மர்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் கொஞ்சம் தண்ணியாக இதை நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த தலைக்கறி குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்க்கு நான் வந்து ஆக்சுவலாக இது மெயின் டிஷ்க்காக செஞ்சுருக்கேன். சைட் டிஷ்க்கு நான் வந்து ப்ரான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ப்ரான் ஃப்ரை உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்கிறேன் இது எப்படி நான் ஃப்ரை பண்ணேன் அப்படின்னு. ப்ரான் பக்கோடா மாதிரி ஃப்ரை பண்ணிட்டேன். ஸோ இதுதான் எங்களோட சண்டே அண்ட் வீக்கெண்ட் ஸ்பெஷலில் இந்த தலைக்கறி குழம்பு நாங்கள் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். ஸோ இந்த தலைக்கறி குழம்பு டேஸ்டியான இந்த தலைக்கறி குழம்பு கிராணி ஸ்டைல் குழம்பு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த டிஷ் எப்படி வந்துச்சு அப்படின்றதையும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.